வணக்கம் நண்பர்களே, உங்களது பிஎம்ஹெச் ட்ராவல்ஸ் டிரைவர் வண்டி ஓனர் நான் தான் பேசுகிறேன். டீ போர்டு ஓட்டும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த ஓலா, ஊபர், ராபிடோ இதெல்லாம் ஓட்டும் அனைவருக்கும் சுருக்கமாக சொல்ல போனால் 100 ரூபாய்க்கு விழுந்துச்சுன்னா ஒரு 30 ரூபாயும், 150 ரூபாய்க்கு விழுந்துச்சுனாலும் ஒரு 50 ரூபாயும், 200 ரூபாய்க்கு விழுந்துச்சுனாலும் ஒரு 50 ரூபாயும், 250 ரூபாய்க்கு விழுந்துச்சுன்னா ஒரு 70 ரூபாயும், 300 ரூபாய்க்கு விழுந்தால் ஒரு 100 ரூபாயும், 400 ரூபாய்க்கு விழுந்தால் ஒரு 120 ரூபாயும், 500 ரூபாய்க்கு விழுந்துச்சுன்னா ஒரு 200 ரூபாயும், 1000 ரூபாய்க்கு விழுந்துச்சுன்னா ஒரு 300 ரூபாயும் கேட்டு வாங்காமல் ஓட்டினால் அதில் மிகப்பெரிய நஷ்டத்தை பார்க்க வேண்டியது நம்ம தான். தயவு செய்து ஓலா, ஊபர் ஓட்டுற நண்பர் அனைவரும், எனக்காக சொல்லலை, ஓலாவில் 100க்கு 25 ரூபா கமிஷன் எடுக்கிறாங்க. 200 ரூபாய்க்கு விழுந்துச்சுன்னா 50 ரூபா எடுக்கிறாங்க. 250 ரூபாய்க்கு விழுந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 60 ரூபா, 62 ரூபா, 63 ரூபா எடுக்கிறாங்க. இந்த 250 ரூபாய்க்கு விழுவுறதுல 62 ரூபா எடுத்தது போக மீதி என்ன மிச்சப்படும்? ஆட்டோக்காரங்க கூட 250 ரூபா, 300 ரூபா அசால்ட்டாக ஆண்டி ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. காரை போட்டு ஓட்டி இதில் என்ன புண்ணியம்? நண்பர்களே, எனக்காக கிடையாது, இந்த பதிவு கார் வச்சுருக்கோம், டீ போர்டு கார் வச்சுருக்கும் நண்பர் அனைவருக்கும் இந்த பதிவு. தயவு செய்து ஓலா, ஊபர், ராபிடோ இதை ஓட்டும் அனைத்து ஓனர்களும், அனைத்து டிரைவர்களுக்கும் இந்த பதிவு. தயவு செய்து கரெக்டாக அந்த ஓலா, ஊபர், ராபிடோ வாங்குகிற கமிஷன் எக்ஸ்ட்ரா கஸ்டமருக்கிட்ட வாங்கி கட்டுனா அந்த நம்மளுக்கு விழுவுற காசு மிச்சப்படும். அங்கேருந்து அடுத்த சவாரி கொடுத்தால் அடுத்த சவாரிக்கு அந்த கமிஷனை வாங்கி எக்ஸ்ட்ரா கொடுக்கறத வாங்கி கட்டிட்டு அசல் கூட்டிகிட்டு போயிடலாம். இது கம்மியான வாடகை தான். ஆனால் புக்கிங்கில் உழுவுற அமௌண்ட்டுக்கு தயவு செய்து யாரும் ஓட்டிடாதீங்க. இது நமக்கு நஷ்டத்தை ஏற்படும். வண்டி இன்சூரன்ஸ் பார்க்க முடியாது, எஃப்சி பார்க்க முடியாது, பர்மனெண்ட்டு பண்ண முடியாது, வண்டிக்கு செலவானதை நம்ம பார்க்க முடியாத செலவை நமக்கு தான் பாதிப்பு.